போர்ட்ரேட்டை அன்வேல் செய்வார்கள். இந்த படைப்பு தனிப்பட்ட ஆசை, திறமை அல்லது அறிவால் உருவானது அல்ல. நான் உருவாக்குறரும் அல்ல, ஒரு கருவி மட்டும். இந்த எண்ணத்தை என் மனதில் விதைத்து ஒவ்வொரு கட்டத்தையும் வழிநடத்தியது அருள்மிகு முருகப்பெருமான் அவர்களே. முருகப்பெருமானின் தெய்வ சக்தியே 108 மகாவேல் படைப்பின் உண்மையான உருவாக்கினர். நான் அந்த சக்தியின் ஒரு சிறிய கருவி மட்டுமே. மனித வாழ்க்கை எப்பொழுதும் சமநிலை தேடுகிறது. தெய்வீக சக்தி, உலகளாவிய பொறுப்புகள், ஆன்மீக நம்பிக்கை, தொழில்முறை வாழ்க்கை, உள்ளார்ந்த வலிமை, வெளிப்புற சவால்கள். இந்த நூல் தெய்வீக சக்தி மற்றும் மனித வாழ்க்கை இவற்றுக்கிடையான இடைவெளி நிரப்பவே உருவானது. ஒவ்வொரு மனிதரும் தனித்த பாதையில் பயணிக்கிறார்கள். மாணவர், கலைஞர், வைத்தியர், வீரர், தலைவர், தொழிலதிபர், ஆன்மீகம் தேடுபவர், பக்தர், ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு தனிப்பட்ட வேல் உள்ளது. 108 தனித்துவமான முருகன் வேல்கள் தங்கம் வெள்ளியில் உருவாக்கும் ஒவ்வொரு வேலின் விளக்கமும், தெய்வீக சக்தி மற்றும் அதன் நோக்கமும், பொருந்தும் தொழில் வாழ்க்கை நிலை, சிறப்பு ஜப மந்திரம், சரியான வேலை அடையாளம் காணும் வழிகாட்டுதல், அத்தகைய எல்லாம் இந்த நூலில் உள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு வாசகரும் தங்கள் வாழ்க்கைக்கு பயணத்திற்கு ஏற்ற வேலினை அடையாளம் காண முடியும். இந்த நிகழ்வில் ஒரே நோக்கம், முழு மனித குலம் பயன்பெற வேண்டும். இந்த படைப்பு மதம், மொழி, நாடு, நம்பிக்கை என்ற எந்த வரம்பிற்கும் உட்பட்டதல்ல. இந்த பயணம் முடிவல்ல, இது ஒரு ஐஸ்பர்கின் ஒரு சிறிய தொடக்கம் மட்டுமே. இந்த 108 மகாவேல் உலகமெங்கும் பரக வேண்டும். 108 மகாவேல் பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் பயன் தர வேண்டும். முழு பிரபஞ்சத்திற்கும் பயனுள்ளதாக அமையட்டும். ஒரே ஒரு வாழ்க்கை கூட உயர்ந்து வழிகாட்டப்பட்டு மாற்றம் பெற்றால் அந்த தெய்வீக நோக்கம் நிறைவேற்றப்பட்டது என்று நினைக்கிறேன். முருகப்பெருமான், தெய்வ சக்தி மற்றும் பிரபஞ்சத்திற்கு நான் பணிவுடன் நன்றியுடன் வணங்குகிறேன். வேல் வழிகாட்டட்டும், தெய்வம் பாதுகாக்கட்டும், மனித குலம் பயன்பெறட்டும். இப்படிக்கு நன்றி, வணக்கம். ரத்தின சுருக்கமாக வேலின் மகிமையை குறித்த பெருந்தகைக்கு மனமார்ந்த வணக்கங்கள். திரு ஐஸ்வரி கே கணேஷ், டாக்டர் திரு ஐஸ்வரி கே கணேஷ் to unveil the 108 gold whale. வடிவேல் முருகனுக்கு ரோஹரா. வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, சுவாமி மலை நாதனுக்கு, திருப்பரம் குன்ற முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, சுவாமி மலை நாதனுக்கு அரோஹரா. 108 வேல் அமைத்த வைபவ முருகனுக்கு அரோஹரா. அந்த வகையில் சிறப்பு மிகு 108 மகா வேல் உங்கள் கண்களை கவரும் வண்ணமாக இதோ ஒரு சில நொடிகளில் விருந்தாக, மருந்தாக, மூல மந்திரமாக அதனின் லோகோ கரவொலியோடு மகாவேல் கரவொலியோடு ஒளிபடத்திற்கு all over the world. He has experienced quality taste. அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து அனைத்து இடங்களிலும் அவர் தம் சுவைகளை பரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நாளில் அந்த எலிகண்ட் ஸ்வீட்ஸ் போல, அங்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டியை போல நம்மிடையே வந்திருப்பவர் திரு KT ஸ்ரீனிவாசராஜா. வணக்கம் ஐயா. இந்த நாளை வடிவமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற அத்தனை பேரும் புண்ணியம் பெற்றவர்கள்,
குறிப்பாக இந்த விழாவிற்கு சிறப்பு நாயகனாக முருகனுடைய அவதாரமாக கண்ணுக்கு தெரிகின்றார். உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிகின்றார் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு என் சகோதரர் ஜெயந்திலால் குறிப்பிட்டது போல இன்னும் ஒரு படி சிறப்பு. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஐஸ்வர்யானந்த் வேல்ஸ் யூனிவர்சிட்டியுடைய சான்சலர். வேல்ஸுக்கு சொந்தமான உலகரங்கிலே இந்த வேல்ஸ் என்று சொன்னால் தெரிகின்ற முருகனுடைய அவதாரமாக உள்ள என் சகோதரர். இந்த நிகழ்ச்சி அவர் பொற்களங்களால் இந்த பெருமைப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சகோதரர் கட்டாரி அவர்கள் அவரை அழைத்து அவரோடு அவரும் பாக்கியம் பெற்றது என்னுடைய தொழிலுக்கும் வணக்கம் செலுத்தி இந்த அவையில் இருக்கின்ற முக்கியமான விருந்தினர்களாக வந்துள்ள எங்களுடைய பள்ளியை சேர்ந்த அதிகாரியாக ஒன்று தமிழகத்திற்காக சேவை செய்து இன்னும் கூட அயராது பணியாற்றிக் கொண்டு எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்த தென்காசி ஜவஹர் ஐஎஸ் அவர்களோடு அமரும் பாக்கியம் பெற்றதற்கு கொடுத்த வாய்ப்பிற்கு கற்று அறியா சகோதரர்களை ஒரு முறை வருகிறேன். ஜெயந்திலால் அவர்கள் என்னுடைய ஆரோக்கிய நண்பர். என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கிய காரணத்தில் அவருக்கும் ஒரு பங்கு உள்ளது. நான் இன்று இந்த தொழிலே சிறப்பாக இருந்து செயல்படுவதற்கு ஜெயந்திலால் அவருடைய ஆசையும் ஒரு முக்கிய காரணம். நாங்கள் பணிபுரிகின்ற எங்களுடைய தலைமையகம் உள்ள அம்பத்தூருடைய நிலத்தை அவர்தான் எனக்கு கொடுத்திருந்தார். அவருடைய பொற்கரங்களால் இந்த நிகழ்வு என்பது இன்னும் சிறப்பிட்டது. குறிப்பாக எங்களுடைய அடையார் பகுதியை சேர்ந்த வியாபாரி சங்க தலைவர், எங்களுடைய குடும்ப ஒரு குரு மகனாக உள்ள திரிசக்தி அம்மனுடைய அவதாரமாக உள்ள கிருஷ்ணகுட்டி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரையும், மேடையில் முன்பாக இருக்கின்ற அத்தனை பேரும் ஒவ்வொருவரையும் அழகாக தமிழிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். ஆகவே இந்த நிகழ்வுக்கு வந்து நான் கூட உங்களோடு சேர்ந்து இந்த வேல்ஸுடைய இந்த 108 வேலைகளை நானும் கூட இந்த முருகன் தான் எங்கள் திருச்செந்தூர் பகுதி முருகன் தான் எங்களோடு துணை இருக்கின்றார். நான் பெர்சனரில் உள்ள 6 படை முருகனுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து கிருத்திகைக்கு சென்று சுமார் பல வருடங்களாக அந்த பூஜைக்கு சென்று பிரசாதங்களை விநியோகம் செய்து வருவேன். கந்தசாமி கோயில், திருப்பூரூர், எங்கெல்லாம் முருகன் இருக்கின்றாரோ நான் போகாத இடமெல்லாம் இல்லை. ஆனாலும் கூட என் கண்ணுக்கு தெரியாத பல தகவல்களை, அரிய பெரிய தகவல்கள் எப்படி நம்மளுடைய சகோதரர் இதை பெற்று இதை இன்னைக்கு உலக அரங்கிலே கொண்டு சேர்க்கின்றார் என்பதை நினைக்கும் பொழுது கற்றது கையளவு, தெரிந்தது ஓரளவு, தெரியாதது எவ்வளவோ இருக்கின்றது என்பதை இன்றைக்கு உலகிற்கு நீங்கள் எடுத்து காட்டியதை பார்க்கும் பொழுது உங்களையும் முருகனுடைய பக்தராக பார்க்காமல் அந்த முருகனுக்கு வேல் எப்படி முக்கியமோ, சூரசம்சாரத்துக்கு எப்படி சூரபத்மனை அழிப்பதற்கு அந்த பராசக்தி தாய் அந்த வேலை கொடுத்திருந்தார். அந்த வேலை இன்னைக்கு நீங்க 108 இதையும் அதை குறிப்பாக ஒவ்வொரு வேலுக்கும் இருக்கின்ற தகவல்களை இன்று உலகிற்கு கொடுத்திருக்கிறேன். நான் என்னுடைய நெற்றியில் விபூதி, சந்தனம், குங்குமம் இல்லாத நாளே கிடையாது. என் தந்தை ஒவ்வொரு முறையும் காலையில் சென்று போடும்போது என் நெற்றியிலே விபூதி வைத்து, வென்றுவா மகனே, நீ தொழிலிலே சாதிக்க வேண்டும் என்று சொல்லி விபூதியை வைப்பார். என் தாயோ அதை பக்கத்திலே வந்து நான் பெருமாளுடைய பக்தர் நீ, ஆகவே என்று சந்தனம் வைத்து கீழே நீ அம்பாளுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று குங்குமம் வைப்பார்கள். ஆனால் இந்த 3 பொட்டை வைக்கும் பொழுது எனக்கு இந்த சின்ன வயசிலிருந்தே 3 பொட்டு வைத்து வருவேன். என்னுடைய குருநாதராக கிருமானந்த வாரியார் அவர்களுடைய சீடனாக வளர்ந்தேன். அவர்தான் என்னுடைய நிறுவனத்தை எல்லாம் 2-3, அதுக்கப்புறம் சரவணபான் ஹோட்டலுடைய உரிமையாளை அறிமுகப்படுத்தினதும் திருமுருக குருபானந்தர். இவ்வளவு முருகர்களோடு ஒவ்வொரு ஆண்டும் நான் வந்து அந்த கந்தசஷ்டி நடக்கும் பொழுது இந்த சூரசம்சாரம், இந்த வேலுக்கு முக்கிய பண்டிகையே சூரசம்சாரம் தான். ஆனால் நான் ஏதோ வேல் வந்து பகைவர்களை கொல்ல உபயோகப்படுத்துகின்ற ஒரு முருகன் யூஸ் பண்ண ஒரு ஆயுதமாக இதுவரை மனதில் இருந்தது. ஆனால் இன்றுதான் நீங்கள் அதை வந்து அதையும் தாண்டி இருக்கின்ற நிறைய அரிய பெரிய தகவல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த இன்னும் சிறப்பு என்னவென்றால், அடையார் பகுதியிலே மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் திறக்கும் பொழுது அடியின் கூட அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு இன்றைக்கு அவருடைய சம்பந்தி விமல் ஜெயின் இது அவர் எனக்கு ரொம்ப நண்பர். எனக்கு வெளிநாட்டிலிருந்து எல்லா அவருடைய வளர்ச்சிக்கு கூட இருக்கின்ற காஞ்சிபுரம் விமல் ஜெயின் அவர்கள் வந்து இவருடைய சம்பந்தி என்பதை பின்னாளில் தெரிந்து கொண்டேன். ஆகவே ஏதோ ஒரு உறவு எனக்கும் அவருக்கும் உள்ளது. ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல
சைன மதத்தையும் சைனருடைய கலாச்சாரத்தை இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று அவர் உடம்பிலே ஒரு ரத்தமாக இந்த முருகனுடைய அருள் சேர்ந்து தமிழ் எவ்வளவு அழகாக பேசினார்கள். இந்த தமிழர்கள் யாருமே செய்ய முடியாத செய்தாத இந்த தகவல்களை இன்று நமக்கு உலகிற்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல இந்த வடபழனி முருகன் அருளாசியோடு இந்த கிரீன் பார்க்குடைய ஓட்டல் அரங்கிலே நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த 108 வேல்கள் அதை தங்கத்திலும் வெள்ளியிலும் கொடுத்தார். எனக்கு மறைமுகமாக சொல்லிவிட்டார், உனக்கு வைர வேலை தனியாக கொடுத்து விடுவேன் என்று. ஆகவே அடுத்த நிகழ்ச்சியை அவர் இன்னும் கிடைக்காத பல தகவல்களை கொண்டு வைர வேலையும் நாம் எல்லோரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு திருநாளை எதிர்நோக்குவோம். அத்தனை பேருடைய இறையருள் நாம் வேண்டுதல் என்று வேண்டியது. அவருடைய நிறுவனம் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ். அந்த நிறுவனம் இன்னும் உலகிற்கு பல சாதனைகளை செய்து தமிழ் சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த உலக அரங்கிலே இருக்கின்ற தமிழக மக்கள் எல்லாருக்குமே முதல் கடவுளாக தமிழருடைய கடவுளாக இருக்கின்ற இந்த முருகப்பெருமானை யாருமே செய்யாத ஒரு அரிய சாதனை உங்கள் நிறுவனம் சார்ந்து நீங்கள் செய்து இன்று இந்த தமிழர்களுடைய பெருமையை உலகிற்கு கொண்டு சென்றுள்ளீர்கள். ஆகவே அத்தனை பேருடைய இறையருள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் உங்களை சார்ந்த இன்னும் முயற்சிகள் இன்னும் இந்த மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் உலகம் சிகரம் தொட வேண்டும் என்று வாழ்த்தி, இத்தனை சிறப்புமிக்க இந்த அவையிலே நாம் எல்லாம் பங்கு கொண்டதை, இந்த சாதனைகள் படைப்பது என்னமோ இறையருள் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இன்று எல்லோருமே பெருமடி படைக்கொண்டு இறையருள் மொத்தமும் நாங்கள் சுமந்து செய்கிறோம். அநேகமா எல்லோருக்கும் தங்க வேலோ வெள்ளி வேலோ ஏதோ கொடுப்பீர்கள் என்று பார்த்தோம். ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை, இறை ஒன்றும் குறை சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் எல்லாம் பில்லை போட்டு வாங்கி விடுவதற்கு ஆர்வமாக காத்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்த முறை இன்று நான் உங்களுக்கு வெள்ளி வேலையும் ஆர்டர் கொடுத்து வேண்டும் முதல் கஸ்டமராக. இன்னும் நீங்கள் சிறப்பாக பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகோ அழகு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நன்றி. ஐஸ்வரி கே கணேசன், டாக்டர் ஐஸ்வரி கே கணேசன். ஏறுமையில் ஏறுவிலை ஆடுமுகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, குன்றுப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுடிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமானே. அரோஹரா. மகாவேல். இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அனைவருக்கும் குறித்தாக்குகிறேன். இந்த இனிய விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் மிக மிக ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டு இன்று புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் கிஷோர் கட்டாரிக்காரர் அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நான் செய்திருக்கிறேன், நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புகோல் விடுத்தார்கள். உடனே அவர் தெரிவித்தது, இந்த விழாவிற்கு அருமை நண்பர் சகோதரர் சீனிவாச ராஜா அவர்களும் சலானி ஜுவல்லரி ஓனர் ஜெயந்திலால் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், வெல்விஷர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவர்கள் 2 பேர் வராததா வராங்கன்னா நிச்சயமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இருக்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தென்காசியிலிருந்து ஜவஹர் சார் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவர்களுக்கும்
பிரஸ் அண்ட் மீடியா பர்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தந்தை பெயர் கதிர்வேலன். பிறகு அவர் சினிமாவில் நடித்த காரணத்தினால் அவருடைய பெயர் ஐஸ்வரி வேலன் என்று மாற்றப்பட்டது. அவருடைய மகன் நான், ஐஸ்வரி கணேஷ். என் தந்தை இறந்த உடனே அவருடைய நினைவால ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வேலன் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்பாவுடைய பேரில். அதுதான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட 54 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். 52,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 34 கேம்பஸ் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 11 மாநிலங்களில், அது மட்டும் இல்லை லண்டனில், சிங்கப்பூரில், துபாயிலெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். 8000 ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கு அனைத்தும் காரணம் நான் ஒரு முருகன் பக்தன். அது மட்டும் இல்லை, என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய தந்தை பெயரில் பாதி எடுத்து முருகனுடைய வேலில் தான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு 36 மாணவர்கள்ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 52,000 மாணவர்களை நியமி இருக்கிறோம் 32 வருடங்கள்ல. ஸோ முருகர் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வருடம் அறுபடை வீட்டுக்கு இன்னைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டியூஸ்டே காலையில் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு தான் வேலையை நான் ஆரம்பிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு முருகர் பக்தரை எப்படி கிஷோர் கண்டுபிடிச்சாப்புலன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மேடையில தான் முதல்ல இதெல்லாத்தையும் நான் சொல்றேன். அதுதான் கடவுள் அருள். நான் கூட நினைச்சேன் 108 அவரை சொல்லும்போது என்னால் அதை நம்ப முடியல. இன்னைக்கு அதை தொடர்ந்து வச்சுட்டு அந்த சுற்றி பார்க்கும்போது அதனுடைய உழைப்பை விட அதுக்கு செலுத்திய டைம் அண்ட் அதனுடைய இன்வென்ஷன், ஒவ்வொரு இனோவேஷன் 108க்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த 108 இதுவும் ஒரு வியாதி வந்தா சரியாகிறதுக்கு, வேலை நடக்கலைன்னா வேலை நடக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போருக்கு போனா எந்த மாதிரி வருது அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கி சொன்னாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் கடையை வச்சுட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவர் தமிழ் ரொம்ப நல்லா பேசினாரு. இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள் புதன்கிழமை. எல்லாரும் அவர் பச்சை உடையில் இருக்காரு, நானும் பச்சை உடையில் தான் இருக்கேன். அதனால எல்லாம் ஒரு ஜெயந்திலால் பேசும்போது அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. கிரீன் பார்க் அப்படின்னு எல்லாமே முருகருக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய இந்த முயற்சி பெரிய முயற்சியாக உலகமே பாராட்டக்கூடிய அளவில் அமைய வேண்டும் என்று